வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தவறிவிட்ட தங்கச் செயின் எடுத்து கொடுத்த சிறுவன், திருப்பி கொடுத்த கடையின் உரிமையாளர். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஜோசப் மார்க்கெட்டிங் என்ற பெயரில் ஜெயா என்பவர் கடை நடத்தி வருகிறார். இந்த கடைக்கு கடந்த 30ஆம் தேதி அலங்காரத்தட்டு பகுதியைச் சேர்ந்த திலகாவதி என்பவர் தன்னுடைய சகோதரிகளுடன் ஜோசப் மார்க்கெட்டிங் கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். பொருட்கள் வாங்கிவிட்டு தன்னுடைய பர்சில் இருந்து பொருட்களுக்கான தொகைக்கான பணத்தை பர்சில் இருந்து எடுத்துள்ளார். அப்போது மணி பர்சில் வைத்திருந்த தங்கச் செயின் ஒன்று கடையில் பொருட்கள் வைத்துள்ள பிளாஸ்டிக் ட்ரையில் விழுந்து விட்டது. இதனையும் திலகாவதி கவனிக்காமல் கடைக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டுக்கு சென்று தங்கச் செயினை பார்த்தபோது செயின் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த திலகாவதி தன்னுடைய சகோதரிகளிடம் விவரத்தை கூறியுள்ளார். இதனையடுத்து ஜோசப் மார்க்கெட்டிங் கடைக்கு சென்று தங்கச் செயின் தொலைந்தது பற்றி கேட்டுள்ளனர். அப்போது கடையின் உரிமையாளர் தேடி பார்க்கிறோம், இருந்தால் கூப்பிடுகிறோம் என்று கூறியுள்ளனர். இதனை அடுத்து கடையின் பணிபுரியும் வேலாயுதபுரத்தை சேர்ந்த சிறுவன் சுதாகர் என்பவர் கடையை சுத்தம் செய்யும் போது கடையில் பிளாஸ்டிக் ட்ரையில் செயின் ஒன்று கிடந்துள்ளது. உடனடியாக அந்த செயினை கடையில் பணிபுரியும் சிறுவன் சுதாகர் கடையின் உரிமையாளரிடம் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து கடையின் உரிமையாளர் தங்கச் செயினை தவறிவிட்ட திலகாவதிக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, உங்களுடைய செயின் கிடைத்துவிட்டது, வந்து பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்கான ஆவணங்கள் வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனை அடுத்து கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சியை கடையின் உரிமையாளர் திலகாவதி கடைக்கு வந்த 30ஆம் தேதி கடையில் உள்ள கேமராவில் பதிவான சிசிடிவி காட்சியை பார்த்துள்ளார். அதில் 30ஆம் தேதி கடைக்கு வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து வெள்ளிக்கிழமை தங்கச் செயினை தவறிவிட்ட திலகாவதி கடைக்கு வந்து அதற்கான ஆவணங்களை காண்பித்து தங்கச் செயினை பெற்றுக்கொண்டார். அப்போது திலகாவதி மற்றும் அவரது சகோதரிகள் கடையில் தொலைந்த தங்கச் செயினை கண்டுபிடித்து கொடுத்த சிறுவனை மனதார பாராட்டினார்கள். மேலும் தங்கச் செயினை எங்களிடம் ஒப்படைத்த கடையின் உரிமையாளர் ஜெயா அவர்களையும் திலகாவதி குடும்பத்தினர் பாராட்டினார்கள். கடையில் தவறிவிட்ட தங்கச் செயினை கடையில் பணிபுரியும் சிறுவன் ஒருவன் அந்த செயினை எடுத்து திரும்ப ஒப்படைத்தது அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணா பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த சுப்பையா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது பற்றி தங்கச் செயினை தொலைத்த திலகாவதி கூறுகையில், 2 நாட்களாக எனது செயின் தொலைந்தது பற்றி மிகவும் கவலையாகவும் வருத்தத்துடன் இருந்தேன். கடையில் பணிபுரியும் சிறுவன் என்னுடைய தங்கச் செயினை எடுத்து கடையின் உரிமையாளரிடம் கொடுத்துள்ளார். உரிமையாளர் என்னிடம் திருப்பி தந்துள்ளார். அதற்கான கடையில் பணிபுரிந்து சிறுவனையும் கடையின் உரிமையாளரையும் மனதார நான் பாராட்டுகிறேன் என்று திலகாவதி கூறினார். பார்க்கறதுல சிசிடி கேமரா பார்க்கறதுல செயின்